தன்னைத்தானே சுற்றி கொண்டு வழிபடுவது, சன்னதியை பிரதட்சணம் செய்து வழிபடுவது. இந்த இரண்டில் எது சரி? தன்னைத்தானே சுற்றி கொண்டு வழிபடுவதற்கு ஆத்ம பிரதட்சணம் என்று பெயர். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இறைசக்தி என்பது உண்டு. ஆத்மாவை ஜீவாத்மா, பரமாத்மா, அந்தராத்மா என மூன்றாக பிரிப்பார்கள். நமக்குள் உய்யும் இறை சக்திக்கு பரமாத்மா என்று பெயர். நமக்குள் இருக்கும் பரமாத்மாவை எண்ணி வழிபடுவதுதான் ஆத்ம பிரதட்சணம் என்று அழைக்கப்படுகிறது. தன்னைத்தானே சுற்றி கொண்டு வழிபடும் முறை. வீட்டில் தன்னைத்தானே சுற்றி கொண்டு வழிபடலாம். ஆலயம் என்று வரும்போது அங்கே அமர்ந்து அருள் பாலிக்கின்ற இறைவனைத்தான் வலம் வந்து வணங்க வேண்டும். கோவிலில் எத்தனை பெரிய மனிதரை கண்டாலும் சரி, அவர் சாமியாராகவே இருந்தாலும் சரி, சந்நியாசியாக இருந்தாலும் ஆலய வளாகத்திற்குள் அவரை சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்க கூடாது. ஆலய வளாகத்திற்குள் இறைவன் ஒருவனை மட்டுமே விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும். பெரிய மனிதர்களுக்கு கைகூப்பி வேண்டுமானால் நமது பணிவினை தெரிவிக்கலாம். ஆக கோவிலுக்குள் தன்னைத்தானே சுற்றி வழிபடுதல் கூடாது. சன்னதியை சுற்றி வந்துதான் வழிபட வேண்டும். நாம் வாழுகின்ற பூமியை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். தனக்குள் இருக்கும் இறை சக்தியை உணர்ந்து கொண்டு பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டாலும் தான் இயங்குவதற்கு காரணமாயிருக்கும் ஆதார சக்தியான சூரியனையும் சுற்றி வருவதை வழக்கமாக கொண்டிருக்கிறது. இந்த நியதியைத்தான் நாமும் பின்பற்றுகிறோம்.